என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு முறை வெளிச்சத்தின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலே தேவ சமூகம் என்ற இந்த தலைப்பின் மூலமாக தேவன் ஒவ்வொரு வாரமும் நம்மளை எப்படி ஆலோசனை கொடுத்து வழி நடத்தி வருகிறார் என்று நம்ம தியானித்து வருகிறோம். முதலாவது தேவ சமூகம் நம்மளை வழி நடத்துகிறது. இரண்டாவது தேவ சமூகம் நமக்கு எதிராக இருக்கிற தடைகளை உடைத்தெறிகிறது. மூன்றாவதாக தேவ சமூகம் நமக்கு ஆலோசனை கொடுத்து நாம் செல்ல வேண்டிய அந்த இலக்கை நோக்கி நம்மளை வழி நடத்துகிறதா இருக்கிறது. இந்த நாட்களில் கூட ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு மனிதனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அவரை தேவ சமூகம் எப்படி வழி நடத்தினது என்று நம்ம பார்த்தோமானால், பரிசுத்த வேதாகமத்திலே யோசுவா என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த மனிதன் பார்த்துருக்கிறீங்கன்னா, அவர் முதல் முறையாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தத்தை நடத்தி ஜெயம் பெற்ற ஒரு மனிதர். இவர் பார்த்தீங்கன்னா, அது மாத்திரம் இல்லை, மோசையுடைய உடன் ஊழியக்காரராக இந்த யோசுவா இருந்திருக்கிறார். ஏனென்றால் மோசே பார்த்தீங்கன்னா சகல காரியங்களிலும் அவர் கூடவே இருந்து அவருக்கு உதவியாக இருந்த ஒரு தேவ மனிதர் இவர். மோசே திரளான ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வருவது மாத்திரமில்லை, கானானுக்குள் நுழைவதற்கு முன்பதாகவே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதற்கு பிறகு இந்த யோசுவா தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்தி சென்று அவர்களுக்காக அந்த நிலங்களை பங்கிட்டு கொடுக்கிறவராக இந்த யோசுவா காணப்படுகிறார். இந்த யோசுவாவோடு ஆண்டவர் எப்படி அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இருந்து நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அப்படி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எவ்வளவு அழகா இந்த யோசுவாவுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். நீ பலம் கொண்டு திடமனதாக இரு. நான் மோசே கூட நான் எப்படி இருந்தனோ, நான் மோசைக்கிட்ட நான் எப்படி பேசினனோ, அதே போல் நான் உன்கிட்டே இடைபடுவேன், உன்னே நான் நடத்துவேன், உன்கிட்டே நான் பேசுவேன். அவரை கைவிடாத நான் உன்னே நான் கைவிட மாட்டேன். நீ பலம் கொண்டு திடமனதாக இரு யோசுவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். இந்த யோசுவாவுக்கு இவ்வளோ ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. மோசே மலையிலிருந்து கற்பனைகளை வாங்கிட்டு அவர் இறங்கும் பொழுது இவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, மோசே கானான் தேசத்தினுடைய நன்மைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி 12 கோத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையாக பிரித்து என்ன பண்ணுறாரு, அவங்கள அந்த கானான் தேசத்தை போய் வேவு பார்க்க சொல்லி அனுப்பும் பொழுது அதில் அந்த யோசுவாவும் காலேப்பு கூட அதில் போகிறாங்க. அதில் போகும்பொழுது மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா சகல உச்சிதமான எல்லாவற்றையும் அவங்க கொண்டு வராங்க. ஆனால் அந்த தேசத்தை குறித்து, அதாவது தவறான காரியங்கள் என்ன நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் ஜனங்கிட்ட சொல்லி அவங்க இருதயத்தை கரைந்து போக பண்ணுறாங்க. ஆனால் இந்த யோசுவாவும் காலேப்பு மட்டும் பாருங்கள், அது ஒரு மைனஸாக இருந்தாலும் அதை ப்ளஸ்ஸான ஒரு மோட்டிவேஷனாக ஜனங்களுக்கு உற்சாகப்படுத்துறது போல் அங்கே எல்லோரும் இருக்கிறது உண்மைதான், ஆனாலும் நம்ம போய் அதை சுதந்திரித்து கொள்ளலாம் என்னன்னு சொல்லி ஜனங்களுக்கு பாசிட்டிவான வேர்டை கன்வே பண்ணுறாங்க. அதில் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வீரனாக அந்த யோசுவா நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். இப்படி இந்த யோசுவா சகல காரியத்திலேயோ மோசேவை சொல்கிறத கேட்டு ஆண்டவருடைய காரியங்களில் ஒரு ஒழுங்காக அவர் நடந்திருக்கிறார். அதனால தான் தேவன் இந்த யோசுவாவை தன்னுடைய ஊழியக்காரனாக மோசேக்கு அடுத்த ஸ்தானத்தில் இந்த யோசுவாவை தெரிந்து கொண்டு ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். அது மாத்திரமில்லை, அவர் ஜனங்களை வழிநடத்தி வருகிற ஒரு தலைவனாக மாத்திரமில்லை, அவர் எதை செய்தாலும் ஆண்டவரை கேட்டு தான் யோசுவா செய்வார். அப்படிதான் வேதமும் குறிப்பிட்டு சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்லை, ஒரே ஒரு இடத்துல மட்டும் யோசுவா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலன்னு சொல்கிறத விட எப்படி சொல்கிறதுனா, அது யுத்தத்தை செய்து வந்த ஒரு நம்பிக்கையினாலேயா
என்னன்னு எனக்கு அதை சரியாக விளங்கி கொள்ள முடியல. ஆனால் மற்ற எல்லா காரியத்திலையும் ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிச்சுட்டு தான் அவர் எல்லா காரியங்களில் இடைபெற்றிருக்கிறாரு, இறங்கி செய்திருக்கிறார் நிறைய காரியத்தில். ஒரு இடத்தை மட்டும் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அந்த இடத்துல யோசுவா தடுமாறி முகங்குப்புற விழுந்து அழுத போது அங்கே என்ன சம்பவங்கள் நடந்தது, அதன் மத்தியிலும் தேவன் அவர்களுக்கு எப்படி அந்த யோசுவாவுக்கு ஆலோசனையை கொடுத்து அதற்கு பிறகு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கிலுள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்திற்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை வேவு பார்த்து, வசனம் 3, யோசுவாவின் இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலில் வெளி துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஆயி அப்படின்ற ஒரு சின்ன பட்டணம் தான். அந்த சின்ன பட்டணத்தில் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு யோசுவா ஜனங்கள் அனுப்பும்பொழுது, ஜனங்க சொல்கிறாங்க, எல்லாரும் போக வேண்டியதில்லை, கொஞ்சம் பேர் மட்டும் நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தில் தெளிவாக சொல்லுது, ஆயிரம் மனுஷர் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்களாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களில் 36 பேரை அசால்ட்டாக அவங்க வெட்டி போட்டுட்டாங்க. உடனே யோசுவாவோட இருதயம், ஜனங்களோட இருதயம் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்கள இருதயம்லாம் கரைந்து தண்ணீராய் போயிற்று அப்படின்னு ரொம்ப தெளிவாக அந்த வசனம் சொல்லுது. ஏன் தண்ணீராக போயிற்று? அப்போ யோசுவா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக முகங்குப்புற அப்படியே விழுந்து கிடந்தாலாம். தாம்பல்ல போட்டுக்கிட்டு தலையில் விழுந்து கிடக்கிறாரா, ஐயோ ஆண்டவரே இப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்கிறதே, இவ்வளோ ரத்தம் சிந்தப்பட்டிருக்கே அப்படின்னு போய் கேட்குறாராம். அப்போ அந்த 1வது வருஷம் நாங்கள் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத சாபத்தீடானதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், துரோகம் பண்ணினாங்களாம். எப்படி அவங்க துரோகம் பண்ணினாங்க? அதில் ஒரு மனுஷன் செய்த ஒரு சாபமான ஒரு காரியம், சாபத்தீடான ஒரு காரியத்தை நிமித்தம் 36 பேருடைய ரத்தம் சிந்தப்பட்டு பலியாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு மனுஷனால் வந்த அந்த காரியம் யோசுவாவை அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் கரைந்து தண்ணீரை போல் ஆக்கிடுச்சான். அப்படியே முகங்குப்புற சாஷ்டாங்கமாக விழுந்து அழுகுறாங்களாம். ஆக தான் அந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா ஒரு யுத்த வீரன், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தத்தை நடத்தி ஜெயம் பெற்றவர். மோசே இருந்த நாட்களில் அவர் யுத்தம் பண்ண ஒரு மனுஷன். அவருடைய இருதயம் கரைஞ்சு போயிருக்குதுன்னா அப்போ சாபம் எவ்வளோ ஒரு கொடுமையானதுன்னு பாருங்கள். இச்சை அன்ற பாவம், அந்த பாவம் இச்சித்து வச்சிட்டதுனால எவ்வளோ பெரிய ஒரு விபரீதமான காரியங்கள் நடந்திருக்கிறதுன்னு இந்த பரிசுத்த வேதத்தில் அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்பகுதியில் உள்ள வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். 8வது வசனம், ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த 8வது வசனத்தில் யோசுவா ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நான் இப்போ என்ன சொல்லுவேன்? முதுகை காட்டிட்டு இஸ்ரவேல் ஜனங்க பயந்து ஓடி வந்துட்டாங்களே. அதற்கு ஆண்டவர் யோசுவா கிட்ட என்ன பிரதியுத்தரம் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அந்த 10வது வசனத்தில் இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டபாடுகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல்
தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இப்போ ஆண்டவர் இவங்க முகங்குப்புற விழுந்து உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி அழுது கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து யோசுவாட்ட பேசுகிறார். யோசுவா, நீ இப்படி அழுவுறது என்ன? இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறான்? சாபத்தீடான ஒரு காரியத்தை எடுத்து என்ன பண்ணியிருக்கிறான்? மறைச்சி வச்சிருக்கிறான். முதல்ல அவங்க யார் நீ போய் பாரு. அந்த சாபத்தீடானதை எடுத்து அவங்க வெளியில் தூக்கி எரிஞ்சு நிகிரகம் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். நீ போய் அதை பாரு அப்படின்ன உடனே ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு பதில் வந்த உடனே யோசுவா என்ன பண்ணுறாரு? உடனே அதிகாலையில் எழுந்திருக்கிறாரு. அடுத்த நாள் எழுந்திருக்கிறாரு. ஒவ்வொரு கோத்திரத்தில் இருக்கிறவங்கள போய் விசாரிக்கிறாரு. அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கிறது. விசாரிக்கும் பொழுது ஒரு கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மகனுக்கிட்ட, ஒரு வாலிப பையன்கிட்ட அந்த சாபத்தீடான ஒரு காரியம் இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராக்கியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராக்கியரின் வம்சத்தை பேர்பெறாக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராக்கின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அந்த 20வது வசனம். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாய் செய்தேன். 21 கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளிச்சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாளையத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்திற்கு ஓடினார்கள். அவனுடைய கூடாரத்தில் அது புதைந்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவின் இடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராக்கின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன்பாளையத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படி கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஆகானுடைய பாளையத்தில் ஒரு பொற்பாத்திரம், பாபிலோனிய சால்வை, வெள்ளி பாத்திரத்தை அவன் போய் என்ன பண்ணியிருக்கான்? பூமிக்குள்ளே புதைச்சி வச்சிருக்கிறான்னு யோசுவா கிட்ட சொல்கிறாரு. அதாவது யோசுவா இவன் போய் கேட்குறான் அந்த மகன்கிட்ட. அந்த கோத்திரமாக பிரிக்கும் பொழுது இந்த மகன் வந்து அதை மறைச்சி வைக்காமல் என்ன சொல்கிறாரு? ஆமாம், நான் இச்சித்து வச்சிட்டேன் அப்படின்னு அவன் தெளிவாக சொல்கிறான். உடனே என்ன பண்ணுறாரு? எல்லா இஸ்ரவேல் ஜனங்க முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு எங்கே வச்சிருக்கேன்னு கேட்கும்போது அவருடைய பாளையத்தில் அது ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறது என்ன? அது எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும், ஓகேங்களா, ஒரு பெரிய லீடராக இருந்தாலும் அவர் வழி நடத்தி கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களே போகிறாரு. ஒரு நோக்கத்துக்காக தேவன் சொன்ன திட்டத்தை நிறைவேற்ற போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு இச்சையான ஒரு காரியம் பாருங்கள், எப்படி வந்து 36 பேரோட உயிரை பலி வாங்கிருச்சு. ஒருத்தருடைய பாவத்தின் நிமித்தம் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக எதையுமே நம்ம மறைச்சி வைக்கவே முடியாதுங்க. நான் வந்து ஒரு இடத்துல ஒரு மகள் இடத்துல எனக்கு அடிக்கடி ஜெபிக்க சொல்லி என்னை அவங்க வீட்டுக்கு வாங்க அக்கா வாங்கன்னு என்னை ரொம்ப அவங்க கம்பல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போது எனக்கு போகிறதுக்கு ஆண்டவரோட சரியான ஒரு கைடன்ஸ் வரல. அப்போ நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன், ஆண்டவரே இந்த பிள்ளை ரொம்ப மாதமாக என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, நான் இங்கே போகட்டுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரிடத்துலேருந்து பதிலே வரல. அவள் போய் அங்கே வந்து ஜெபம் நடத்தணும், எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் நடத்துங்க அக்கா, அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு. சரி, நானும்
நான் என்ன பண்ணிட்டேன், ஜெபம் தானே நடத்துகிறோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் நாம மகிமைப்படணுன்றதுக்காக அங்கே இடத்துல போய் ஜனங்கள் வச்சு ஜெபம்லாம் நடத்திட்டு வந்தேன். நடத்தி முடித்த உடனே என்ன நடந்துச்சுன்னா, அவங்கக்குள்ள இருதயத்தில் இருக்கிற என்னென்ன காரியங்கள் இருக்குன்றத ஆண்டவர் கொஞ்சம் நாள் ஆனது பிறகு நாளடைவில் எங்களுக்கு காண்பித்தார். அப்புறமா யோசித்தோம், ஐயோ தெரியாமல் போய் நான் இந்த இடத்துல ஜெபம் நடத்திட்டேனே. ஜெபம் நடத்துனது நிமித்தம் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறிடுச்சு, அவங்க தடைகள்லாம் விலகிடுச்சு. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இச்சையான சில காரியங்கள் இருக்கோ அதை விட்டுட்டு வரத்துக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அப்போ நான் ஒரு ஊழியக்காரி அவங்ககிட்ட சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும் உங்கள் வீட்டில், இதை நீங்கள் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்துல தேவனுடைய ஊழியத்தை நடத்தணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, தொடர்ந்து ஊழியம் நடத்தணும்னு சொல்கிறீங்க, அதை எப்படி நடத்த முடியும்னு கேட்கும்போது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சிஸ்டர், ஆனாலும் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல இறங்குவார். இது என்ன கான்செப்ட் இதுன்னு சொல்லுங்கள். ஆண்டவருக்கு பேரே என்னென்னா அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அசுசியான காரியம் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல மகிமைப்பட மாட்டார் இல்லையா? ஆனால் இவங்க தந்திரமாக என்னென்னா அந்த காரியத்தை இவங்க விட்டு கொடுக்கறதுக்கே இவங்களுக்கு மனசு இல்லை, அதுவும் வேணும், ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும்னு இவங்க நினச்சிட்டு என்கிட்ட வந்து தந்திரமாக பேசுனாங்க. அந்த யோசுவா போல தான் நானே என்ன பண்ணிட்டேன், அன்னைக்கு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் இவங்க ரொம்ப தொல்லை பண்ணதுனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஒரு 2-3 தடவை ஜபத்தை போய் நடத்திட்டு வந்துட்டேன். ஆனால் தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு கேட்கும் பொழுது தான் அவங்களுடைய உண்மையான சுயரூபத்தை ஆண்டவர் காட்டினார். காட்டும் பொழுது பல இச்சையான காரியங்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நான் சொன்னேன், உங்களுக்கு ஊழியம் அங்கே நடக்கணும்னு வாஞ்சியாக இருக்கிறீங்க, நீங்கள் ஆசைப்படுறீங்க, அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் நான் ஒரு காரியம் சொல்கிறேன், இந்த அசுசியான இந்த இச்சையான காரியத்தை தயவுசெய்து இந்த வீட்டிலேருந்து தூக்கி எரிஞ்சு போட்டுருங்க, உங்கள் இருதயத்திலேருந்து இந்த ஆசைகளெல்லாம் எடுத்து போட்டுருங்க சிஸ்டர், அதனால் இது வந்து பெரிய ஒரு சாபமாக ஆகிடுனப்போ அந்த சகோதரி என்னை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி தவறான வார்த்தைகளெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் என்ன இப்படி சொன்னாரா அப்படி சொன்னாரா? இதுக்கு சாட்சி இந்த யோசுவா புத்தகத்தில் இருக்குது. பல நேரம் ஒரு விசுவாசிகள் வீட்லேயோ இல்லை ஒரு தேவனை அறிந்த பிள்ளைகள் வீட்லேயோ நம்ம போய் ஜெபிக்க போகிறோம், அவங்கக்கிட்ட பேச போகிறோன்னா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் தீவிரமாக உட்கார்ந்து விசாரிச்சுட்டு தான் நம்ம போகணும். இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு இழப்புக்கு நம்ம ஆளாகுவோம். அதுக்கு இந்த யோசுவா புத்தகம் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்குது. அன்னைக்கு அந்த சகோதரி இந்த மினிஸ்ட்ரி நாங்கள் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால அதிக அளவில் என் பேரை எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த எல்லையிலலாம் டேமேஜ் பண்ணாங்க, அவ்வளோ கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்தினாங்க. ஆனால் நான் கவலைப்படலை, ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, நான் தெரியாமல் இந்த காரியங்களை பண்ணிட்டேன், இவங்க ரொம்ப என்னை வற்புறுத்துறதுனால நான் இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டேன். அப்புறம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காரியங்கள் அந்த கொஞ்ச நாள் தான் அந்த ஜபத்தின் நிமித்தம் அவங்க தப்புவிக்கப்பட்டாங்க. பல காரியங்களை போய் தேவையில்லாமல் ஈடுபட்டுட்டாங்க. ஆனாலும் நான் இதை ஏன் நம்ம சொல்கிறேன்னா, இந்த யோசுவாவும் அநேக யுத்தங்களை நடத்தி கொண்டே வரும் பொழுது அடுத்த ஒரு ஆயின்றது ஒரு சாதாரண பட்டணம் தானே, நம்ம எரிகோவை வீழ்த்தணும், யோர்தானை 2 பிளக்க வச்சார் ஆண்டவர், இது ஒரு சாதாரண பட்டணம், சின்ன பட்டணம் தானே, இதில் போய் நம்ம என்ன பண்ணிடலாம், அது அசால்ட்டாக முறியடிச்சிடலான்னு நினச்சிட்டு கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம். மேபி அதன் மூலம் எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு, 36 பேருடைய ரத்தம் சிந்தப்பட்டு அவர்கள் அந்த இடத்துல மறிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு முகங்குப்புற விழுந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தான் அந்த இடத்துல எவ்வளோ ஒரு பயங்கரமான தீட்டான காரியம், ஒரு சாபமான காரியம் உள்ளே இருந்திருக்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்தினார். சிலர் வந்து உங்ககிட்ட நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஜெபிக்க வாங்க, நீங்கள் ஜெபிக்கும்போது எங்களுக்கு இந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து இந்த நாட்களில் போகாதீங்க. ஜெபம் தானே போய் பண்ணுறோம், ஊழியம் தானே போய் பண்ணுறோம் அப்படின்னு போகிறோம் கிடையாது. பாத்திரவான் யாருன்னு நீங்கள் பாருங்கள். அந்த பாத்திரவானுக்காக தான் நம்ம நிற்கணுமே தவிர அபாத்திரமாக இருக்கிறவங்களுக்காக நம்ம இறங்க முடியாது. இயேசுவை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்களானால் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, பேதுருவே இன்றைக்கி சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ 3 தடவை என்னை மறுதளிச்சிருவே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் நான் மறுதளிக்க மாட்டேன்னு அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்டே சொல்கிறாரு. ஆனாலும் ஆண்டவர் பேதுருடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்னு தான் அவர் ஜெபம் பண்ணார். திரும்ப அந்த பேதுரு எழும்பி கட்டப்பட்டார். ஆனால் நான் யோசித்தது உண்டு, ஏன் யூதாஸுக்காக ஆண்டவர் ஜெபிச்சிருக்கலாமே, ஏன் பேதுருக்காக மட்டும் ஜெபிச்சிருக்கிறாரு? இல்லை, பேதுருவுக்காக ஜெபிக்கணுன்றது பிதாவுடைய சித்தம். அவர் பாத்திரவானாக இருக்கிறார். பேதுரை குறித்து பல திட்டங்கள் இருக்கிறது. அவர் என்னதான் வேணான்னு மறுதளிச்சிட்டு போனாலும் மனம் கசந்து அழுது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அவர் என்ன பண்ணுவார், திரும்ப ஆண்டவர்கிட்ட வருவார்ன்றது ஆண்டவருக்கு நன்கு அறிந்திருக்கிறார். அதனால் அவருக்காக உத்தரவாதம் பண்ணார் இல்லையா, அவர் பாத்திரவானாக இருந்தார். ஆனால் அந்த யூதாஸ் அப்படி கிடையாது. ஆண்டவர்கிட்ட போயிருந்தால் ஒருவேளை ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார், மன்னிச்சிருப்பார். ஆனால் அவன் பாருங்கள், ஆண்டவர்கிட்ட போகாமல் போய் 4 கொண்டு செத்துட்டான். யார்கிட்ட போகணுமோ சரியான நேரத்தில்
நேரத்தில் நம்ம போகலைன்னா நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடக்கும். தவறு செய்துட்டாலும் போய் ஆண்டவர் சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்துடணும். தாவீது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆராதனை வீரன். அவனுக்கு கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா? தப்பு பண்ணிட்ட உடனே தேவ சமூகத்தில் போய் தன்னை கதறி அழுகுறாரு. உடைய பரிசுத்த ஆவினை நிலவரமான ஆவியனை நிரப்பட்டும், என்னை இடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருங்க, சத்துரு கையில் நான் போக மாட்டேன், ஆண்டவர் கரத்தில் நான் விழுந்துருவேன் அப்படின்ற ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். இன்றைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? இந்த ஆகான் பாருங்க, எவ்வளோ தந்திரமாக ஜனங்கள் சாகிறத பார்க்குறாரு, யுத்தம் நடக்கிறத பார்க்குறாரு, எல்லாமே பார்த்து திருட்டுத்தனமாக இருதயத்துக்குள்ளே வச்சுட்டு இருந்துட்டு அந்த திருட்டு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. பலர் இப்படி தான் நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரி நம்மளை டெம்டேஷன் ஆக்கி ஒரு பெரிய பிரச்சனை வந்து அதன் மூலமாக இழப்புகள் வந்ததுக்கு பிறகு சிலர் அப்போ கூட வாயை திறக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அடிச்சுட்டு சாப்பிட்ட மாட்டிட்டு சாப்பிட்ட நமக்கு என்ன அப்படின்னு அந்த இச்சையே பிடிச்சிட்டு இருப்பாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் எல்லைகளிலேயோ உங்கள் ஏரியாவிலேயோ இல்லை உங்கள் ஊழியத்திலேயோ நீங்கள் பார்த்திருப்பீர்களானால் தயவு செய்து அவர்களை விட்டு நீங்கள் விலகிடுறது நல்லது. இதன் மூலம் ஏன்னா அவங்கள தொடர்ந்து நீங்கள் ஆண்டவர் மன்னிக்கணும்னு சொல்லிட்டாரு, ஆண்டவர் மன்னிக்க சொன்னார், சத்துருக்களுக்காக நேசிகன்னு சொன்னார், எல்லாமே உண்மைதான். ஆனாலும் அவங்க பாத்திரவான்களான்னு நீங்கள் பார்க்கணும். இல்லாமல் அவங்கள நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் நடத்தினீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பயங்கரம் நடந்தது போல தான் மினிஸ்ட்ரிலையும் நடக்கும், குடும்பத்திலையும் நடக்கும். அகற்ற வேண்டியவர்களை டக்குன்னு நம்ம அகற்றிடணும். அந்த இடத்துல நம்ம யோசிக்கவே கூடாது. அவங்க கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள்னு வசனம் இருக்குது. அப்போது அவருக்குள்ள அந்த இச்சை இருந்திருக்கு. அந்த நிச்சய நிமித்தம் இந்த ஆயி பட்டணத்தை அவங்க ஜெயம் கொள்ளாமல் போய் என்ன பண்ணிட்டாங்க? ரத்த சிந்தப்பட்டுட்டாங்க. அதை வேரோடு பிடிங்க யோசுவா எடுத்தவொடனே அவனை கல்லெறிஞ்சு சாகடிக்கிறாங்க. கல்லெறிஞ்சு சாகடித்து ஒரு கற்குவிலே ஆக்கின பிறகு ஆண்டவர் அந்த இடத்துல என்ன இடைப்பட்டு பேசுகிறார் என்று பார்த்தோமானால் அதிகாரம் 8வது அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். வசனம் 2, நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். அதில் கொள்ளையிட்ட பொருள்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம். பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையை வை என்றார். ஹல்லேலூயா. ஒரு அசுத்தமான காரியம், ஒரு தீட்டான காரியம் விலகின பிறகு ஆண்டவர் யோசுவாட்ட எப்படி சொல்கிறார்? நான் ஆயி பட்டணத்தை உன் கையில் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நம்ம அசுத்தத்தை நம்ம எல்லையிலிருந்து நம்ம இருதயத்திலிருந்தோ சரி, நம்மளை போல் இருக்கிற ஜனங்களை நம்ம நடத்திட்டு வரோம். அவங்களும் ஊழியத்தில் ட்ரைனிங் கொடுக்குறோன்னா சில காரியங்கள் அவங்கள குறித்து தெரியும். அப்போ ஆண்டவர் நன்மைகளை செய்ய மாட்டார். அப்போ நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அவங்க எப்படிப்பட்டவங்க ஏது. அவங்கக்கிட்ட இருக்கின்ற அசூசியை நம்ம விளக்குற வரைக்கும் நம்ம போராடி ஜெபிக்கணும். அவங்க விட்டு கொடுத்தா பார்க்கணும், இல்லையா விட்டுறணும், அவ்வளோதான். கர்த்தரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த ஆயில பட்டணத்தை அவங்க எப்படி பிடிச்சி ஜெயம் எடுத்தாங்கன்னா அந்த ஆகான்ன்ற அந்த வாலிபனை வெளியேற்றி கல்லெறிஞ்சு கொன்ன பிறகுதான் அவங்க ஜெயம் பெற்றாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் நான் தனிப்பட்ட விதத்தில் நான் சொல்கிற காரியங்கள் என்னென்னா, அசுத்தமான காரியங்கள் உங்களுக்கு தெரியுதா? அசுசியான காரியங்கள் தெரியுதா? எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு சகோதரி, நல்லா போய் தேவனை ஆராதிக்கிறவங்க, நல்ல ஜபத்தை நடத்துகிறவங்க, நல்லா ஜபம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு என்ன தெரியுமா? ஜபிக்க 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 சில காரியங்கள் வெளிப்பட்டது. என்ன விஷயம்னா, அவங்க போய் ஜோசியம் பார்ப்பாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க, நாள் பார்க்குறவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு காரியம், அசுசியான காரியம், தீட்டான காரியம். புறஜாதியாருடைய மார்க்கத்தை நம்ம பழக்கக்கூடாது, கை கொள்ளக்கூடாதுன்னு வசனம் இருக்குது. நம்ம கற்றுக்கொள்ளவே கூடாது. உலகத்திலிருந்து நம்ம வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். நமக்கு எதுக்கு உலகத்தின் காரியத்தை குறித்து நமக்கு யோசிக்கணும் சொல்லுங்கள்? அப்போது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த அம்மா எப்படி சபையில் போய் என்ன இவங்க ஆராதிக்கிறாங்க? ஒரு ஜீவனுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற இவங்க எதுக்கு போய் ஜாதகம் ஜோசியம் பார்த்துட்டு இவங்க என்னத்தை ஆண்டவருடைய வார்த்தையை இவங்க சொல்கிறாங்க? நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் என்னம்மா ஊழியம் செய்கிறீங்க, என்னம்மா காரியங்கள் நடத்துங்க? இல்லை, எங்கள் ஜெனரேஷன் நீங்கள் முன்னாடி இருக்கவங்களும் அதை பாரம்பரியமாக அப்படி பழகிட்டோம் சிஸ்டர். உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது. உலகத்தோடு ஒத்து போகிறவங்க நமக்கு கிடையாது. உலகத்தில் என்ன இருக்குது? உலகத்துலேருந்து நம்மளை வேறு பிரிக்க தான் இயேசு வந்திருக்கிறாரு. ஆண்டவருக்குள்ளே வந்த நம்ம திரும்ப அதே உலகத்தின் காரியங்கள், அந்த இச்சைகளாக எடுத்து இருதயத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே போய் ஊழியம் செய்கிறேன்னு போது, அப்படியே போய் ஆராதனை செய்கிறேன்னு போது, அப்படியே வேதத்தை பிரசங்கம் பண்ணுது.
இப்படிப்பட்ட அசூசியான காரியங்கள், மாம்சத்தின் இச்சைகளோ எதையும் உங்களை மேற்கொண்டு விடாமதடி நீங்கள் உங்களை காத்து கொள்ளணும். அப்படியே நீங்கள் அதில் அடிமைப்பட்டிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நாங்கள் இப்படி தப்பு பண்ணிட்டோம். அன்றைக்கி யோசுவா அவனை நிகிரகம் பண்ணி அவனையே கற்குவியலாக்கி சாகடிச்சிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற தேவன், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நீங்கள் எந்த ஒரு அடிமைத்தனத்தில், எந்த ஒரு பாவ அடிமைத்தனத்தில் இன்னும் நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்து உங்கள் இருதயத்தில் இச்சித்து வச்சுருந்தா இந்த நாளிலே நீங்கள் உங்களை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த பாவத்தை எங்களால் விட முடியல, இது எங்களை ஆண்டு கொள்ளுது, இதிலிருந்து நான் விடுதலை பெற எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் உங்கள் ஊழியத்தை செய்கிறவங்க, நாங்கள் எங்கள் குடும்பத்தை நடத்தணும், நாங்கள் உங்களை ஆராதிக்கிறவங்க, ஆனால் நாங்கள் வெளியில் நடிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உள்ள இவ்வளோ இச்சையான காரியங்கள் இருக்குது, இதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். ஆண்டவரே, நாங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளணும், நாங்கள் அடுத்த படிக்கு நேராக எங்களுக்கு போக முடியல ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் உங்களை தாழ்த்தி கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு இரக்கம் செய்வார். யோசுவாவை அன்றைக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தின ஆண்டவர் உங்களுக்கு அதிலிருந்து தப்புவதற்கான ஒரு ஆலோசனையும் கொடுத்து உங்களை வழி நடத்துவார். தேவ சமூகம் உங்களை ஆலோசனை கொடுத்து உங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? என் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, தேவ சமூகம் ஆலோசனை கொடுத்து எங்களை வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்றைக்கு யோசுவாவை நீர் தெரிந்து கொண்டு மோசையோடு இருந்தது போல் அவரோடு நீங்கள் இருந்து வழி நடத்தி இஸ்ரவேல் ஜனங்களை கானானை பங்கிட்டு கொடுக்க வைத்தீர் ஆண்டவரே. அதற்கு முன்பாக வந்த இந்த ஆயி பட்டணத்தில் இருந்த ஒரு ஆகான் மூலமாக எவ்வளோ பேர் ஒரு விபரீதம் வந்து 36 பேர் ஆண்டவரே அநியாயமாய் ரத்தம் சிந்தி மரித்தார்கள் ஆண்டவரே, வெட்டுண்டு போனாங்க ஆயின் மனுஷருக்கு முன்பாக. அப்படிப்பட்ட காரியங்கத்தின் நிமித்தம் யோசுவா முகங்குப்புற விழுந்து அழுத பொழுது நீர் வெளிப்பட்டீரே ஆண்டவரே, சாபத்தீடானது இருக்கிறதுன்னு அதை வெளியேற்றி சுத்திகரித்த பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்து ஆயி பட்டணத்தை அப்பா பிடிக்க வைத்தது உண்மையானால் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த சகோதர சகோதரிகள், எந்த தாய்மார்கள் யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, எவ்வளோ வருஷம் ஜபங்களுக்கு பதில் வரல, என்ன ஒரு அசுத்தமான காரியங்கள் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கின்றது கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர். அந்த அசுத்தத்தை வைத்துக்கொண்டு உம்மிடத்தில் ஜெபிக்கிற மனிதர்களாக இருந்தாலும் அந்த தீட்டை வேரோடு அவர்களுக்கு பிடுங்கி எறிங்கப்பா, அவர்களுக்கு பிடுங்கி எறிய நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சுத்திகரிப்பீராக. நீங்கள் பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவரே, பாவத்தோடு உம்மை வாழ்ந்து தொழுது கொள்ள முடியாதே கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உதவி செய்து அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த எந்த காரியத்தை இச்சித்து வைத்திருக்கிறாங்களோ அந்த இச்சை நாவிலிருந்து அவர்களை விடுதலை செய்து ஆண்டவரே உங்களை பிள்ளைகளை ஆலோசனை கொடுத்து நீர் வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அடுத்த படிக்கு நேராக ஆண்டவரை நடத்துவீராக. யோசுவாவை நடத்தின ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஆலோசனை கர்த்தராயிருந்து நீர் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாசித்தோம், நம்ம தியானித்தோம். யோசுவாய் குறித்து பல காரியங்கள் நம்மளை இந்த நாட்களில் நம்ம தியானிச்சிருக்கிறோம். நீங்களும் உங்கள் இருதயத்திலிருந்து என்னென்ன அசுத்தங்கள் இருக்குது, இச்சைகள் இருக்கிறதோ, விட முடியாததை ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் இரக்கத்துக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களை நிச்சயமாய் உயர்த்துகிறவராக இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.